அம்மா போற்றி போற்றி உன் பொன்னாடி பாத போற்றி மனோன்மணியாய் மாதாகி போற்றி அம்மா சாக்கா சமயபுரோ சாலிசா கண்ணபுரோ அம்மா கண்ணபுர எல்லையில எங்களையும் காத்து சத்தி அம்மணி மஞ்ச புடவகாரி மாயனுக்கு தங்கையடி
இன்று வைத்திருக்கூடிய நாடகம் நாடகம் இந்த புண்ணியமான சரித்திரம். புண்ணியமான சரித்திரம். என்ன நாடகம்? என்னங்க? என்ன நாடகம்? எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. வாங்கிட்டு வந்து சொல்லி கொடுங்க. ஈசகன் வதை இது எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிட்ட பேசுறது எனக்கு அப்ப கோசகாய் வதல்லடா டே. கோசகாய் கரகாடிட்டு போனவன நானா பிச்சைக்காரி நீங்க யாரு? ராஜா உனக்கு தெரியுமா என்ன? நீ வேஷம் போட்டோம்னு எனக்கு தெரியாதா? என்ன தெரியும் அது? நீதான் பாலமுருக நாடக சபா ஏற்காடு அடி வரும். இந்த திருத்து பூண்ட தான் போட்டியில இருக்கிறான் போட்டோல இருக்கிறான் பாரு. நேரில் குத்துற போட்டோல குத்துனா அவர் அடிக்க மாட்டாரு, பொண்ணை குத்துனா நீ அடிப்ப. நீதான் செட்டில் அஜித் ஓத்தார். வேலையெல்லாம் பண்றதில்லப்பா. இந்த நாடகத்திலே நான் யார் தெரியுமா? யாரு? என்ன தெரியுமா? என்ன? அர்ஜுனன், கிட்டினன், சுபேலவாகனன், கணஜயன், பில்லாளி, விஜயன், பார்த்திபன், ஆண்டிப்பை என்னெல்லாம் அடிச்சு வைப்பேன். எங்கிறான் தெரியுமா? ரசகரடி வேந்தன். ரசத்திரடி வேந்தனா? ஏன் சாமி நல்லா பாரு. அப்புறம் ஏயா போய் குப்பு மாட உனக்கு சப்போர்ட் பண்ண அப்படி சேர்ல ஒய்யாரமா உட்காந்துக்கிட்டு எங்க ஆயிரம் எந்த வீட்டுல ஏன் வாய் உனக்கு திரும்பாத போயிடும். திரும்ப வச்சரம் பாரு. நான் இப்ப ரசகிரடி வேந்தன் எப்படி 11 பேர் 12 அழகு 12 அழகு 32 லட்சம் 32 லட்சம் பொருந்திய என்னுடைய பேரா ஆளா அழகு மன்னன் அர்ஜுன மன்னே. மகாராஜாவுக்கு என்ன கீழந்து புடி விடுற? கீழே என்னது? மேல படுதாவுக்கு மேல ஆகாயம். நீ எவ்வளவு உஷான்னு எனக்கு தெரியும். நான் விண்ணுன்னா நம்ம உடம்ப எனக்கு தெரியாதா? அவனுக்கு தெரிஞ்சு போச்சா? அத்தனை பேத்த நான் வேலை விட்டுருக்கேன். அதான் தெரியுமா? மொழிக்கு முடியாத சொல்லு. மண்ணுக்கும் விண்ணுக்கும் உங்க பேரும்புகள் அப்படியே கொடி கட்டி பறக்குது. ஏரியாலே பறந்துட்டு தாரமங்கத்துல. ஆமா. அப்படி இருந்தாலும் என்னுடைய பேர் அழகுமன் அர்ஜுனாக இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்த தாய் 3000 லட்சம் உருவாகி பெட்டமாகி பெட்டமே ஒரு சரியாக 10 தகவல் வாழ மகனை வருகால இலவச மாறி மொத்தப்பட்டு தோல் மீது சொல்லி தூக்கி என்னை எரித்து வாங்கிய தாய் மூச்சுட்டு வச்சு செத்து போயிடாத. சரி, என்னை பெற்றெடுத்த அன்னை யார் தெரியுமா? சொல்லுங்க. அன்னை ஒரு ஆலயம். அது எம்ஜிஆர் படம். என் தாயார் தெரியுமா? சொல்லுங்க. என்னை பெற்றெடுத்து நல்லா ஏற்காடு அஜித் பையன் நல்லா கூத்தாடுவான், நல்லா கதை நடத்துவான், நல்லா பாட்டு பாடுவான், நல்லா ஆட்டாடுவான் அப்படின்னு தான் உடனே நம்பி எத்தனை ரூபாய் கொடுத்தாங்க. நல்லா தான் ஆடிட்டு இருக்கிற. ஆனா நீ முட்டிக்கால போட்டவன். எல்லாரும் இதே ஆட்டம் ஆடுறாங்க. எல்லாருமே இதே ஆட்டாடுறாங்க. செட்டி வாத்தியார் நீ முட்டிக்கால போட்டாடு நீ தான் அடுத்த வருஷம் நீ செத்து போயிட்டீங்கன்னா கூட போன வருஷம் அஜித் பையன் வந்து ஆடுனா அப்படின்னு பேரு போட்டுட்டு என்ன சாவ சொல்றியா? அஜித் பையனை கூத்துக்கு நீ வரல அப்படிங்கிறான். அஜித் பையனா நீ என்ன பிள்ளையா பண்ண? முட்டி போட்டுட்டு ஓட்டல ஆடுற ஆடுறது இங்க நீ ஆடித்தான் ஆகணும். எப்படி சாகுறன்னு ஆடித்தானே ஆகணும். எனக்கு தெரியாது. தெரியாதா? சம்பளம் கொடுத்துருவாங்கல்ல. இங்க வா, முன்னாடி வா. ஏன்னா உனக்கு சம்பளம்லாம் கொடுக்க மாட்டாங்க. உனக்கு காலையில தான் கொடுப்பாங்க. இடத்துல டெண்டருக்கு எடுத்துக்கிட்டா டெண்டருக்கு எடுத்துக்கிறேன். டெண்டர்
இல்ல டெண்டருக்கு எடுத்துக்கிறேன். அதைத்தான் நானும் சொன்னேன். டெண்டருக்கு எடுத்துக்கிறேன். இப்ப என்ன பண்ண நானு முட்டிக்கால் போட்டு ஆடணும். நான் அண்ணா நீ யாரியா நான் ஆடுறேன். ஆச்சாச்சு ஊர் பொதுமக்கள் உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல யாராச்சும் கையை தூக்க சொல்லு உனக்கு சாட்சின்னு கோவலி முட்டிக்கால் போட்டு ஆடுறது வந்து எல்லாம் கை தட்டுங்க பார்க்கலாம். இப்ப நான் ஆடுற ஆடுதா ஆடலினா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆளுக்கு 2 அடி சவுகையில் விடுவோம் எப்படி கை தட்டி எல்லாத்துக்கும். ஆமா இப்ப நான் ஆடுற ஆடுதா ஆடணும் இல்ல சவுகையில் அடி விடுவோம் இப்ப வாங்க இப்ப நான் ஆடுறேன், உள்ள போ. நான் கண்டிப்பா ஆடுறேன் இல்லையா கேட்டுக்கோ. இல்ல இல்ல நான் அந்த மாதிரி ஆனா நீ அந்த மாதிரி ஆடல. ஆனா நானும் முட்டிக்கால் போட்டு ஆடுறேன் இல்லையா? எங்க முட்டியால போட்டீங்க? நான் வீட்டுல கொடுத்தா முட்டிக்கால் போட்டு ஆடுவேன். மறையேறி 3 கழுவு வந்துச்சு. நீ என்னைக்காவது மறையேறி இருக்கிறியா? நான் போன வாரமே இருக்கேன். ஆட்டது இல்ல 2 இழுப்பில கோமாளி. இப்ப சரி அப்பதான் நான் உள்ள போயிட்டு என்ன ஏமாத்துறான் என்னோட சேர்ந்து பா சரி சரியான பாட்டி. இப்ப என்ன இப்ப சரி 2 பேரும் சேர்ந்தாரு. அன்பா பெற்றெடுத்த எந்த தாய் தாயாரோ பேரே ஏன்னா எனக்கு பேண்ட் தைக்கும் போது டைலர் டைட்டா தைச்சிட்டோம். அதனால ஆட முடியல. நண்பா என்ன பெற்றடி இந்த மண்ணில பெத்தெடுத்த தாய் தந்தை யாரு சுவாமி? மண்டையில பெத்தெடுத்தல மண்ணுல அன்பா என் தந்தை யாரோ பாண்டுபுத்திர
மகாராஜன். உங்க தந்தையாரோ பாண்டிபுத்திர மகாராஜன். என் தாயோ குந்தி மந்தார தேவி. உங்க தாயோ குந்தி மந்தார தேவி. எனக்கோ 2 தாய். 2 தாய். ஆமா. சரி, பாண்டிபுத்திர மகாராஜனுக்கும் குந்தி மந்தாரிக்கும் நீங்க ஒண்டி ஒருவரா பிறந்தீங்களா இல்ல உடன் பிறந்த சகோதரர்களா? நாங்கள் சரியாக எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேரு? நண்பா கோடி பிறந்தாரே. நாங்கள் எத்தனை பேர் வந்தோம்? எத்தனை பேர் சுவாமி? என் தந்தையாராப்பட்ட பாண்டிபுத்திர மகாராஜனுக்கும் பாண்டிபுத்திர மகாராஜனுக்கும் தாயாக விளங்கக்கூடிய குந்தி மந்தார தேவிக்கும் குந்தி மந்தார தேவிக்கும் சரியாக 5 வந்து மாட்டவர்கள். யார் சுவாமி? எனக்கு முன்பதாக பிறந்தவர் யாரை தெரியுமா? யாரு? தர்மமே ஆச்சாந்த காலம் தர்மமே உத்துமோகிஷம் உத்துமோகிஷம் சர்வத்தை நீதிரேசமி நேர்மையோட அரசாட்சி செய்து வரக்கூடிய என் அண்ணனாக விளங்கக்கூடிய தாரா புகழ் படைத்த தர்மபுத்திர மகாராஜன். உங்க அண்ணனா விளங்கக்கூடிய தாரால் புகழ் படைத்த தர்மராஜ மன்னன் முதலண்ணன். 2வதாக பிறந்தவர் யார் தெரியுமா? யாரு? அதிக புல்லு புஜபலாக்கிரம் படைத்த என் அண்ணன் தான் மதகிரி பீமச்சேனன். 2வது அண்ணனோ மதகிரி பீமச்சேனன். சரி, மூன்றாவதாக ஆளால் அழகுமன்னன் அர்ஜுனமன்னன் நானே பிறந்தேன். ஓ, நீங்க? ஆமா. நான்காவதாக யார் பிறந்தார்? யாரு? நகுலன் சகாதேவன். ஓ, நகுலன் சகாதேவன். 5 பஞ்ச பாண்டவர்கள். சரி, எங்களுக்கென்று ஒரு தங்கை உண்டு. தங்கச்சா? ஆமா. மாமா? எங்க ஊர்ல பொண்ணு எடுக்கிறது தகுதி இருக்குதா? உங்க ஊர்ல பொண்ணு இருக்குதுல்ல? பொண்ணு இருந்தா எனக்கு மாமனாரோடு. யார் வீட்டுல பொண்ணு இருந்தாலும் ஆமா, இந்த உங்க பசங்க வீட்டுல இருக்கிறதுலாம் உங்க வீட்டுல பொண்ணு இருந்தா பொண்ணுங்கிற வீட்டுல எனக்கு மாமனார் வீடு. சரி, பசங்கிற வீட்டுல அண்ணன் தம்பி வீடு. அப்ப உங்க வீட்டுல பொண்ணு இருக்குமா? இல்ல பெரிய பொண்ணு பிள்ளை இருக்குமா? எங்க பெரிய பொண்ணு எனக்கு பெரிய மாமனாரு. அப்ப உங்க சித்தப்பூட்ல ஒரு பொண்ணு இருந்தா உனக்கு என்ன ஆகுது? சித்தப்பா வந்து எனக்கு சின்ன மாமனாரு. உங்க சின்னாய் வீட்டுல பொண்ணு இருந்தா சின்ன மாமியா. உங்க வீட்லயே ஒரு பொண்ணு இருந்தா எங்க அப்பதான் சொந்த மாமனாரு. நான் எது கண்ட பக்கம் கொடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் அலையணும். நம்ம வீட்டுல வச்சுட்டு எந்த பிரச்சனையும் இல்ல. அன்பா அப்படி சங்குபதி வந்துட்டப்பா. சங்குபதி என்ற ஒரு பெண் அப்படி 5 பஞ்ச மாணவர்கள் பிறந்து எங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? என்ன சுவாமி? அன்பா அதை நினைத்தால் கண்ணாடி போல